வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கேவோட மாமியார் ராதிகாவோட அம்மா அண்ணா அண்ணி வந்ததுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னோட பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்போ இந்த வீடே உன் பேர்ல எழுதி வாங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. உங்க பையனை நான் ஒன்னும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணல, நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு சட்டப்படி தான் கல்யாணம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கே நீ இந்த பேச்சு பேசுற, நீ எல்லாம் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். ராதிகாவுக்கு இப்போ கோபம் வந்துருது. கோபி அம்மாவை பார்த்து ஏன் அப்படின்னு கையை நீட்டி பேசுறாங்க. என்ன அசிங்கமா பேசிட்டு யாரும் இந்த வீட்டுல இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா இப்போ ராதிகாட்ட இப்ப எதுக்காக அத்தைய மரியாதை பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னடா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்களே, டிராமா போட வரலையே நினைச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நான் எதுக்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ராதிகாவோட அண்ணே சொல்றாரு, நம்மளால இந்த வீட்டுல பிரச்சனை வேணாமா, இது ராதிகா புகுந்த வீடு, அவன் நிம்மதியா வாழணுமா அப்படின்னு சொல்றாரு. கிளம்பி போயிடலாம் வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. என்னோட அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தேன், அவங்கள சண்டை போட்டு அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, கோபி வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபிக்கு இப்போ கால் பண்ணி வர சொல்றாங்க ராதிகா. கோபி இப்போ வீட்டு வாசல்ல நின்று யோசிக்கிறாரு. ராதிகா நார்மலா கால் பண்ணாலே சண்டை போடுவா, இப்ப கோபத்துல வேற உடனே கிளம்பி வாங்க கோபின்னு சொல்லியிருக்கிறா, என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்னு புலம்புறாரு. 2 போர் செய்யற கும்பலை வேற விட்டுட்டு போயிருக்கிறேன், கண்டிப்பா பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. இப்ப உள்ள வந்ததும் ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, எங்க அம்மா அண்ணனை சண்டை போட்டு உங்க அம்மா வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க கூட வாழ்ற வாழ்க்கை அசிங்கமான வாழ்க்கைன்னு சொல்றாங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிறத உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, அதனாலதான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, அத்தை பேசினதை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க, நீங்க அத்தைய ஒருமையில பேசுனீங்கல்ல, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவளை நீ எதுக்கு கேள்வி கேட்கிற அப்படின்னு கேக்குறாரு கோபி. இந்த வீட்லயே உங்களுக்கு இருக்கிறதுக்கு உரிமை இல்லை, நீங்க எதுக்காக பேசுறீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நானும் கொஞ்ச நாளா நீங்க 2 பேரும் போடுற டிராமாவை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிறதுக்கு ஏன் உரிமை இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீடை நீங்க எனக்கு விக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக 2 லட்சம் ரூபாய் பணமும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட வீடு, எங்க வீடு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கோபி சொல்றாரு, இந்த வீட்டுக்கான பணம் மீதி இன்னும் 18 லட்சம் ரூபாய் இருக்கு, அது கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னோட பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதெல்லாம் கண்டிப்பா உங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, அந்த தொகையெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மசாலா பொடி வித்து சின்ன சின்ன கேட்டரிங் எல்லாம் பண்ணி அந்த பணத்தெல்லாம் உன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, நான் அந்த பணத்தை முழுசா கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை விட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.